எம்ஜிஆர் அவர்கள் 1938ஆம் ஆண்டு மாயா மச்சந்திரன் என்ற திரைப்படத்திற்காக கொல்கத்தா போறாங்க. அங்க இடைவெளியில அவர் பார்த்த ஒரு திரைப்படம் தான் இஃப் ஐ வேர் கிங். அதாவது நான் அரசனாக இருந்தால், ஒரு நாடோடி அரசனானா என்ன ஆகுன்றத மைய கருத்து. ஸோ இந்த கருத்தை மையமாச்சு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை உண்டு பண்ணணும்னு நீண்ட நாளாக ஆசைப்படுறாரு. அந்த ஆசை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழிச்சு நிறைவேறுது. இந்த படத்தை தாண்டி இன்னொரு படம் தி பிரிசனர் ஆஃப் ஜிந்தான்ற மற்றும் இன்னொரு படத்தையும் சேர்த்து தன்னுடைய கதை இலக்கா டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆர்.எம். வீரப்பன், வி. லக்ஷ்மண், எஸ்.கே.டி. சாமி கிட்ட சொல்லி நீங்க 3 பேரும் இந்த படத்தை பார்த்து ஒரு கதையை உண்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் வெற்றிகரமா ஒரு கதையை உண்டு பண்றாங்க. இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா திரைக்கதை எடுத்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாரு. அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கந்தசாமி, ஸ்ரீனிவாசன் மற்றும் பா. நிலகண்டன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதுறாங்க. இந்த படத்துக்கு வசனமும் பார்த்தீங்கன்னா கலைஞர் வச்சு எழுதுறதா இருந்தது. ஆனால் கலைஞர் கள்ளக்கொடி போராட்டத்துக்காக ஒரு சிறைக்கு சென்றதுனால இந்த படத்துக்கு கண்ணதாசன், ரவீந்தர் 2 பேரும் சேர்ந்து வசனங்கள் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு எடிட்டிங் 2 பேர், இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு மற்றும் என்.எஸ். பாலகிருஷ்ணன் சொல்லி 2 பேர் இசையமைக்கிறாங்க. பாடல்கள் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, சுரதா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதுறாங்க. தாண்டி இன்னும் ஒரு சில சுவாரஸ்யங்களை பார்க்கலாம்.